ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உருளைக்கிழங்குல சிப்ஸ் போட்டு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க போவோம். என்ன மறுநாள் உருளைக்கிழங்கு சிப்ஸு செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். அது அவங்க ஸ்டைலில் இருக்குது. இது வேண்டாம், நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம். பயங்கரமாக பொரிக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். ஆமாம், அது வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் சமைப்போம். வாங்க வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? உருளைக்கிழங்கு எடுங்க வெளியில் எடுங்க. நம்மளுக்கு வந்திருக்க லொக்கேஷன் பாருங்கள், தரமான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். சுற்றி கம்மாக்கரை ரொம்ப பச்சை பசேன்னு வேறு லெவலில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு மாமரத்தடியில் சமைக்கிறோம். உருளைக்கிழங்கு கொட்டை போகிறீங்களா? 5 கிலோ உருளைக்கிழங்கு, 5 கேஜி நான் இதெல்லாம் வருது. அது நம்ம இங்கே திங்கிறது வாங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 5 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம அதில் அலசி எடுத்துக்கலாம். இது வந்து நெல்லிக்காய். இது வந்து நம்ம சாப்பிட்றது. இது ஓரமாயிடா, இது வந்து சமைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறது. கொய்யாக்காய் அதை கொண்டா கொய்யாக்காய் நெல்லிக்காய் இது சைடில் நம்ம இதே மக்களை நம்ம சமைக்கிறதுக்குள்ளது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்து நல்லா எடுத்துக்கலாம். காப்பிரைட் போட்டு சொல்லி முடிச்சுவாங்கடா. ஓகே நம்மளே கம்மாய்க்கல இந்த பாருங்க, இங்கே நடந்தாங்க. நல்லா இருக்கு. அலசு உட்காந்து அலசு. கொட்டு உருளைக்கிழங்கு கொட்டு கீழே கொட்டு. அப்போ அலசி அப்படியா தட்டில் அலசி தட்டில். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வந்து நம்ம அலசி சூப்பராக வச்சாச்சு. யாருங்க இப்போ கொண்டே விட்டு நம்ம ஸ்லைஸ் போடுவோம். ஸ்லைஸு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அலசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். வரசா ஆக நங்கன்னு தள்ளாராமல் நடந்து வாங்க. அப்படியே வச்சுருங்க. அதுக்கு 2 பேரை தீட்டு பண்ணோம்னா இவனை பேரெல்லாம் செய்யணும். நமக்கு ஒரு பிளாச்சலையே தாமணி. வாங்க எடுத்துக்கங்க. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் சாப்பாடு. பெரிய படம் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிங்க. ருசியாக இருக்குப்பா. சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து மோந்துக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு போட்டு ஸ்லைஸில் வச்சு நம்ம சிவிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன ஒரு கைப்பிடி உப்பையா இல்லையே உள்ள தூவி விட்டு நல்லா இருக்கியா? அதில் கொட்டுங்க, எங்களை ஒட்டிக்குது. உள்ள தண்ணிக்க போடு. கொஞ்சமாக இந்த உப்பு எதுக்கு போகிறோம் தெரியுமா? கரையிறாக்கு. ஓகே, டப்பாவில் என்ன கரையாது, தண்ணிக்கு கொண்டு கரையேன். அப்போ தான் சிப்ஸில் ஏறும் உப்பு. ஓகே, ஸ்லைஸ் போடுமா? அப்புறம் சீ விடு. ஒரு நிமிஷம். இது ஒரு படி சுத்தம் சோறு ஓடும். மேலே ஒன்று இருக்கு. என்னது மேலே ஒரு கத்தி இருக்குன்னு
அது திருப்பி மல்லாங்க போட்டு திருப்புறது. திருப்பிடாத. ஏன் தண்ணியில் வச்சு விட்டுறேன்? அது என்ன ஒன்று மாட்டேன். ஸ்லைஸ் எனக்கு காமிடா. ஸ்லைஸ் விழுகிறது. விழுதான் ஃபஸ்ட் பார்த்துறேன். ஒரு சீவில் விழுகாது. ஏமாற்ற டைம் பெரியப்பா ஏமாற்ற டைம் எல்லாரும் எங்களை ஏமாத்துறாங்க. அண்ணாத்தி போடு, உப்பரை போடு, என்ன ரோஸ் பண்ணியா? உப்பரை போடு மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் யா, ரொம்ப மேலே ஏறிச்சுன்னா ரொம்ப தின்ன அவ்வளோ திக்கு நண்பர்களே முன்ன பின்ன யூஸ் பண்ணாத காரணத்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு புதுசு சந்தையில் வாங்கினது. சந்தைக்கு போய் உங்களுக்காண்டி உருளை கிழங்கு சீவுறது எல்லாம் வாங்கியிருக்கான். சின்ன கொஞ்சம் சின்ன வாங்குவேன். ஆஹா ஆஹா இங்கே வந்தாங்க. போதுமா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நைஸாக தான் வந்திருக்கு. இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். மேலே வந்து இருக்கிற மாதிரி அதை பிடிச்சிக்க. நண்பர்களே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டா பாருங்க பேப்பர் மாதிரி விடுவோம். கேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருங்க பேப்பர் கணம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு வரும். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வச்சிருமா சரி. பார்த்தீங்கன்னா 5 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் நண்பர்களே. உருளைக்கிழங்கு இன்னைக்கு 5 கிலோ சிப்ஸ் போடலாம். கத்தி இருந்துச்சுன்னா அந்த சொட்டை இதெல்லாம் எடுக்கல. சீவுறீங்களா? சீவாவா? நான் சொட்டை எடுக்கிறேன். சீப்படுத்துடல மாப்பிள்ளை. என்ன ஒரு புத்திசாலி தானே இது. நீங்கள் சீப்படுத்துடலாம் சீவுனா எப்படி சீவுறது? நீங்கள் சீப்பா போட்ட பிளானே நான் சீப்பா வச்சா முடிச்சு பார்த்தீங்களா? பேசிவுங்க அப்படி பிடிங்க. கரெக்டாக இருக்கணும். சிப்ஸ் நல்லா பேசி வச்சா வர மாதிரி சென்ட்லேருந்து இழைச்சி போங்க வரேன். சரி உங்கள் மனம் போல் இறங்க எடுத்தது ஒரு இலை இழைச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 கிலோ உருளைக்கிழங்கையும் நம்ம சீவி விட்டோம்னா மேலே முடிஞ்சிடும். பாருப்ப நாளைலேருந்து சிப்ஸ் கடை ஓப்பன் பண்ணிடுவோமாடா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிப்ஸ் வந்து எடுத்தாச்சு, சீவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீவிட்டு இருக்கையில கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெயிலில் கொண்டு காய போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு சீவ வேண்டியது இருக்குது. இப்போ காய போட்டுருமா? அதை தீட்டுவாங்க அப்படியே. இங்கே பாருங்க, இங்கே போய் வெயிலில் காய போகும்போது காமிக்கிறேன் அப்படி இருக்குன்னு. எங்கடா போகிறீங்க? எங்கே போதும் இல்லைன்னா கீழே இருந்து வேப்பர் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஐயோ விரிச்சு நம்ம காய வைக்க போகிறோம். புது வெட்டி நீளம் விடுங்க. அப்போ நிறையா வரும்லடா. அப்போனா ஒரு நீளமாக வரீங்க. நல்லா காற்றுல பறக்குதுப்பா. என்ன சமாதான கொடியா? படுக்க போடு கீழே போடு. போடு கீழே போடு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா துணியை விரிச்சாச்சு. படுத்துக்கண்டியும் போய் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பெருசாக இன்றைக்கி போட போகிறோம். இதே நல்லா ஒரு பயங்கரமாக இருக்குது. கிழங்கு ஏற்ற மாதிரி சைஸ் வரும் போலடா. நல்லா இதுவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடணும். அப்படி வீசாண்டியா? அப்படி வீசி என்னைக்கு காயிறது? அந்த மாதிரி போட்டு பரப்பி போட்டு தோணிட்டோம்டா. வேட்டி துணி ஈரமாயிராதா? அது காஞ்சிருப்பாங்க. ஓகே நம்ம இந்த சிப்ஸ் வந்து வெயில் காலத்துல தான் போட முடியுமா? வெயில் வந்து தான் போயிடுச்சுடா. சொல்லையிலே போயிடுச்சுடா வெயில். உனக்கு என்ன வேலை மாப்பிள்ள? இங்கே வெயில் இழைக்கிறான். நீ இந்த மாதிரி போட்டதெல்லாம் எடுத்து இப்படி தனித்தனியாக பிரித்து போடு. கையை போட்டு விட்றாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாக காய வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாதி உருளைக்கிழங்கு சீவாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து காய வச்சுருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா வெயில் சுல்லுன்னு அடிக்க மாட்டேங்குது, லேசாக அடிக்குது. அப்புறம் வறுக்கிற கரண்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அதை எடுத்துக்கு வரேன்னு சண்டை வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால் ஆளுக்கு ஒரு மேலே கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ யார் கரண்ட் எடுக்க போகிறான்னு சீட் எழுதி போட்டாங்கன்னு தெரியும். சாய் வண்டியில் தான் இருக்குது. ஓகே மகே, அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். மண்ண மண்டல்
வந்து குழியை தோண்டி பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு அடுப்பு செஞ்சுட்டோம். பனங்கொட்டை வச்சு பனங்கொட்டை மேலே வந்து பூசி முடியாச்சு. இன்னொரு குட்டை எடுத்து மண்ணு தோண்டி மண்ணை தோண்டிடுமா? இந்தா ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த முடிவு தூக்கி போடும்போது நல்லா பறந்து வருது. அதனால் காஞ்சிருச்சு நினைக்க வேண்டாம், ஈரமாக தான் இருக்குது. இல்லை இன்னுமே கையில் பசப்புன்னு ஈரமாக இருக்குது. அது நோ ப்ராப்ளம். இன்னும் வந்து நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த செட்டு பங்குனி வெயிலில் காய வச்சுருக்கணுமோ. அந்த சிப்ஸ் வந்து பங்குனி வெயிலில் போடுங்க. இப்போ மற்ற நல்லா மற்ற நல்லா சுருக்குங்க, அடிக்க மாட்டேங்குது. அடுப்பை தாக்கி போகிறேன். நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ச் எனக்கு பாட்ட நிப்பாட்டு. கலர் வந்துருக்கு. குழா வந்துருக்காங்க. நமக்கு ஒரு குழா. சட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து மிளகா வறுத்துறீங்களா இதுக்கு? ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மிளகா வறுத்துட்டு நம்ம வந்து பொடி ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்துக்கிறோம். என்ன நண்பர்களே, கரண்டில் இலை பூச்சி உட்காந்துருக்கு. இது என்னடா இது வந்து பாக்ஸர் மாதிரி குத்து தெரியுமா? கை வச்சுக்கிட்டு இப்படி சண்டைக்கு வந்தால் மட்டும்தான் அது எதிரியில் வந்து இப்படி குத்தி கொள்ளும். மேண்டிஸ் மிளகா வறுத்துக்கலாம். நான் பிடிக்கிறேன். ஆமாடா, சரி அரைக்கும் போது பிடிச்சிக்கிடுவோம். காம்பு இருந்தால் கணிசமாக இருக்கும். இருக்க விட்டா தட்டியா வெளியில் காத்தடிக்கு மிளகா கறி போயிடும். உப்பு போட்டு வச்சா கருவாது. சிப்ஸு நோட் பண்ணிக்கோங்க. காஞ்சல்ல சிப்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அள்ளி தட்டில் மாற்றிக்கிடலாம். வாங்க இது எப்படி அது உதறிடுவோமா? அங்கேருந்து உதறுவோம். நீ பறக்கணும் பார்ப்போம். காஞ்சிச்சுன்னா நல்லா அதோணும்ல உதறு. நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குதுடா. வெளில ஒன்று சூப்பராக இருக்கடா, பயங்கரமாக வரும்டா. யாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உதிர்ந்து வந்துருச்சு. மழையாக வந்துருச்சு. சரி அள்ளி போட்டுருமா தட்டில் போட்டு விடுங்க. ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆமாம், இந்த ஒட்டலை எல்லாம் ஒட்டலை, காஞ்சிருச்சு. பறக்குதுடா கடைசியா வெளியில். அந்த அளவுக்கு காஞ்சிச்சுண்ணே. காஞ்சாதே இந்த மாதிரிலாம் வரும், இல்லைன்னா வராது. சரியாக காஞ்சி கிடக்குறா. வெயில் அது மாதிரி போட்டுருக்குண்ணே. வெயில் போட்டுருந்தா இருக்கு. எங்கோட்டு வெயில் இல்லை, அப்படி ஒரு வெயில். இப்போ உட்காந்துருக்கதே வெயிலில் தான் உட்காந்துருக்குன்னா பார்த்துக்கங்களே. அடுத்த ஷிஃப்ட்டை காய வச்சுருங்க அவனே. இல்லை சரி ரெடி. நெருப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி வறுத்துற வேண்டியது. இதை வந்து ஒரு நாள் அரைச்சிடுவோமா? எங்கே குத்தி உடைக்கிறது? உலக்க ஆரட்டுமையா நல்லா உலக்கையில் கொட்டி வச்சுக்கோங்க. உலக்கையில் கொட்டி வச்சுக்கிறோம். நண்பர்களே, உலக்கையில் வச்சு நல்லா இடிச்சு அம்மிக்கல் எடுத்துக்கொள்ள. அம்மிக்கலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நல்லா வச்சு ஆட்டிடுவோம். அதுக்கு தமிழ் பேர் என்ன மாப்பிள்ள? உலக்கை. உரல், இது உலக்கை. கல்வம். கல்வமா? அந்த கல்லில் கல்வம். மரத்தில் வச்சு மரம். இரும்புல செஞ்சா இருவா, சிமெண்ட்ல செஞ்சா சிமெண்டம்மா. ஆமாம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து சட்டி வச்சு காஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
சட்டி பெருசாக இருக்குது, எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது. இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு சிப்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். ஆனால் அப்படியே கிடக்கு, பச்சை தண்ணி மாதிரி கிடக்கு. போடு போடு உண்டை போடு. ஓகே ஓகே, நம்ம இப்போ காஞ்சி வருது. கரண்டி இதில் அள்ளி வைக்கிறதுக்கு எதில் அள்ளி வைக்கிறது? அந்த அந்த வடிதட்டு இருக்குது அதை எடுத்து. அப்படி அமுக்கும் போது அமுங்காமல் நச்சுன்னு நிற்கும். கீழே அப்படியே ஓட்டி விட்டேன். அமுங்காமன்னா சிப்ஸ் நல்லாயிருக்கு. வெந்துருச்சு, இல்லைன்னா வேகலை. வேகலை நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எண்ணெய் சூப்பராக சூடேறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ வலையை போட்டு எடுத்துக்கோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுருவோம் நல்லா தனித்தனியாக. போதுமா? என்ன கொஞ்சம் கூட போடலாம். போதுமா? வெயிட் பண்ணலாம். சிப்ஸ் எல்லாமே சூப்பராக வருது நண்பர்களே. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஐயா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருச்சு. இங்கே தான் எடுக்க போகிறோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றலாம். ஆனால் கரண்டி தான் சிறுத்து போச்சு. என்ன பெரிய கரண்டி வாங்கியிருக்கோம் நம்ம. அதனால் ஒரே அரியில் அப்படி எல்லாம் வந்துடும். மூணாவது ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் போடுமா? ஃபுல்லாக காய வச்சுட்டு ஈரமே இல்லாமல் வச்சுங்க. நேரம் வந்துருக்கு. ரொம்ப நேரம் வறுத்து வச்சோன்னே நல்லா இருக்குங்க. அது நல்லா இருக்க கூட அது மேலே நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வறுத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கரண்ட்டே சிறுத்து போச்சு, அதனால் எண்ணெய் வடிய மாட்டேங்குது, ரேட் ஆகுது. ஓ அதை இது நல்லா இருக்குங்க. கலர் மாறிடுச்சுண்ணே. வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வறுத்த பொடியை நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். இடித்து வச்சுட்டு கடைசி சிப்ஸில் வந்து தூவுறதுக்கு இந்த மாதிரி பிச்சு வந்து உள்ளே போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிறோமா. அம்மிக்கல்னால் நல்லா நைஸாக நறுக்கலாம். இது நைஸாக எல்லாம் இடிக்கலாம். அம்மிக்கல் இல்லைங்கிறனால இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டமாக இருக்குன்னா அதை எடுத்து கொடுக்கலாம். அம்மிக்கல் தானே கரெக்டாக. அடுத்த அம்மிக்கல் ஆட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துருமா. ஒரு கொட்டையை போட்டு இல்லை, அப்படி தான் நல்லா இருக்கும். கொட்டையை போட்டு மண் வாசனை மாறாமல் சமைக்கணுமையா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வறுத்து வச்சுருக்கோம். வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா மசாலா அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா வந்து தட்டு வந்து சின்னமாக இருக்கனால வந்து வறுக்கல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மசாலாவை இடித்து வச்சு மசாலாவே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு ஆள் மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு ஆள் மசாலா அது இருக்காப்புல, ஒரு ஆள் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இருக்குது. வறுக்க எப்படி ஒரு ஆள் இடிக்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்படியே உடச்சோம்னா கடைசி போட்டு முடிக்க நல்லா யாருங்க தூளுத்தூளாக முருங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த யாருங்க கடையில் வாங்குற மாதிரியே வறுத்துருக்கேன் நண்பர்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே அப்பெல்லாம் வந்து நம்ம பொடி தூவுறோம், மிளகா பொடி நம்ம அரைச்சது. இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சிப்ஸு சூப்பராக போட்டிருக்கோம். கலர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா மிளகா பொடி பூலாம் போட்டாச்சு. லைட்டாக கலர் எடுத்துக்குவோம்.
ஆல்ரெடி கலக்கணும் காமிச்சு பார்த்துருக்கீங்க முதல்ல. அது நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நண்பர்களே, மொறுன்னு வறுத்த சிப்ஸு சாப்பிடுங்க. வயிறார சாப்பிடுங்க. முறையாரம் சாப்பிடுங்க. வயிறாரம் மனசாரம் பாருங்க, ஒரு வாழையில ஃபுல்லாக. சாப்பிட்டு சொல்லுங்கள். இங்கே எடு. எடு சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குது நண்பர்களே. சிப்ஸு சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும் நண்பர்களே. அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்கிறா எப்படா வேறு லெவல். மிளகா அரைச்சி கொத்தியாச்சு, உரைக்குது. நண்பர்களே, அட்டகாசமாக சூப்பராக இருக்குது நண்பர்களே. வேறு லெவலில் இருக்குது. சொல்லுங்க 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 சொல்லு 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 சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பர். மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா நொறுங்க. நல்லா மொறுப்பாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே அருமையாக உடையுது. அருமை அருமை அருமை. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி. சோகமாக இருக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இல்லை, உட்காந்து தலை வலிக்குதியா. இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சட்டி எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். டாடா, பாய் பாய்.